Hi guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த நோட் MCU யூஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன ஹோம் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகே guys, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே guys, ஆக்சுவலா இதான் நோட் MCU. ஓகே, இந்த நோட் MCU என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு ப்ரோக்ராமபிள் மைக்ரோ கண்ட்ரோலர் ஆக்ட் ஆகும். மற்ற ஆர்டினோ போர்டுக்கும் இந்த நோட் MCUக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இன்பில்ட் ஒய்ஃபை டிரைவர் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்துட்டு இன்பில்டாகவே ஒய்ஃபையோடு வரும். ஓகேவா, இந்த போர்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு USB போர்ட் இருக்கும். இது மைக்ரோ USB போர்ட்டு தான். உங்களுடைய அடாப்டர் சாம்சங் அடாப்டர் கூட யூஸ் பண்ணிட்டு இது வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா அனலாக் அண்ட் டிஜிட்டல் பின்ஸ் இருக்கும் அண்ட் கிரவுண்டு VCC சப்ளை இருக்கும். அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ளாஷ் பட்டன் இருக்கும், இங்கே ஒரு ரீசெட் பட்டன் இருக்கும். இந்த இதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஏற்கனவே டைப் பண்ண ப்ரோக்ராமை வந்துட்டு ரீஎடிட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம இதை மட்டும் வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது. இதோட நம்ம இன்னொரு காம்போனன்ட் ஆட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது ஒரு 4 சேனல் ரிலே மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்றுமே கிடையாது, ஒரு ரிலே சாதாரண 5 வோல்ட் ரிலே தான். அதை வந்துட்டு மொத்தம் 4 சேனலாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ வந்து இது 4 சேனல் ரிலே மாடியூலு இங்கே பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க. இதில் வந்துட்டு இங்கே தான் நம்ம இன்புட்லாம் இங்கே தான் கொடுக்கணும். அவுட்புட் வந்து இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், அப்போ இதான் நோட் MCU. இது வந்துட்டு ஒரு 4 சேனல் ரிலே மாடியூலு. இதை ரெண்டையும் யூஸ் பண்ணி இந்த ஜம்பர் ஒயர்ஸ், இது பேர் வந்து ஜம்பர் ஒயர்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபீமேல் டு ஃபீமேல் ஜம்பர் ஒயர்ஸு. இந்த ஒயர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஹோம் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போகிறோம். ஓகே, எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த நோட் MCU வந்துட்டு இந்த டேட்டா கேபிள் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிஸ்டமோட கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஓகே, எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இதை வந்துட்டு நோட் MCU வந்துட்டு லேப்பில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டிவைஸ் மேனேஜருக்குள்ளே போயிட்டு போர்ட்டில் ஏதாச்சும் கனெக்ட் ஆகிருக்கான்னு பார்ப்போம். ஆல்ரெடி எதுவும் கனெக்ட் ஆகலை. ஓகே, இப்போ வந்து நம்ம நோட் MCU வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஆன் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துருச்சு. ஸோ வந்துட்டு இப்போ வந்து நம்மளுடைய இது வந்து நோட் MCU வந்துட்டு இதோட கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆர்டினோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அந்த ஆர்டினோ வந்துட்டு ஒரு தனி சாஃப்ட்வேர், ஒரு IDE. அந்த IDE யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரோக்ராம் எடிட் பண்ணி ரன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன், சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சாஃப்ட்வேர் எப்படி ஓப்பன் பண்ணுறது, இந்த நோட் MCU வந்துட்டு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்துட்டு இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த போர்டை வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ப்ரோக்ராம் ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராம் ஒரு சின்ன எடிட் பண்ணிட்டு தான் நம்ம வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். இதை நம்ம எப்படி பண்ணுறோம், இதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஹார்ட்வேர் செட்டப் வந்து பார்ப்போம். ஹார்ட்வேர் செட்டப் பண்ணிட்டு ப்ரோக்ராம் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், ஆக்சுவலாக இதான் வந்து ஜம்பர் ஒயரு. இது வந்து ஒரு ஃபீமேல் டு ஃபீமேல் ஜம்பர் ஒயரு. இந்த ஒயரை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த ஆர்டினோ போர்டையும் இந்த ரிலே மாடலையும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, இது ஒரு ஸ்விட்சை ஆக்ட் ஆக போகுது. நம்ம இந்த ப்ராஜெக்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இங்கே இருந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு லைட்டை வந்துட்டு இதோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு லைட்டை வந்துட்டு வேர்ல்டு வைடில் நம்ம எங்கே இருந்தாலும் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி ஆஃபோ ஆனோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஆட்டோமேஷனாக வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்துட்டு இதில் வந்துட்டு கிரவுண்டு ஒன்று இருக்கும், இங்கே வந்து VCC ஒன்று இருக்கும். இது ரெண்டில் தான் நம்ம வந்து சப்ளை கொடுக்க போகிறோம். இதுலேயும் நம்ம சப்ளை கொடுக்கலாம், இல்லைனா நம்ம வந்துட்டு எக்ஸ்டர்னலாக ஏதாச்சும் பேட்டரி வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம சப்ளை கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்புட் 1க்கான இது ஆர்டினோலேருந்து இங்கே வரும். 2, 3, 4 4 இன்புட் வந்து ஆர்டினோலேருந்து நம்ம இது கொடுக்க போகிறோம். பவர் சப்ளை வந்து கிரவுண்டு VCC.
இது ரெண்டையும் வந்துட்டு கிரவுண்ட் விசிசியில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தோன்னா இதில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த பக்கம் இருக்குது, இந்த விசிசி இருக்குது, கிரவுண்டு இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா டிஜிட்டல் அவுட்புட் 1, 2, 3, 4 இருக்குது. இந்த 4 டிஜிட்டல் அவுட்புட் D0, D1, D2, D4 இதை 4ஐயும் I1, I2, I3, I4ல் கனெக்ட் பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்து இதில் இருக்க விசிசியை வந்துட்டு இதில் இருக்க VANல, இதில் இருக்க கிரவுண்டை வந்துட்டு இதில் இருக்க கிரவுண்டில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வயரிங் முடிஞ்சு. ஓகே, இப்போ பார்த்தோன்னா நம்ம ஜம்பர் வயரை யூஸ் பண்ணி இதில் இருக்க எல்லா அவுட்புட்லேயும் வந்துட்டு இன்புட்லேயும் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இதோட இன்னொரு எண்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நோட் MCU கூட கனெக்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து கிரவுண்ட் ஒயர் இருக்குது, அதை எடுத்து இதில் கிரவுண்ட் ஒயரில் வந்துட்டு கொடுத்துட்றோம். அண்ட் வந்து விசிசி இந்த லாஸ்ட்டில் இருக்குது, அந்த விசிசி எடுத்து போட்டு போயிட்டு இதோட விசிசியில் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இன்புட் 4 வந்துட்டு D0, D1, D2, D3 அதாவது இந்த பக்கம் இருக்குது D0, D1, D2, D3 இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, கனெக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்துட்டு விசிசி கிரவுண்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம். D0, D1, D2, D3 வரைக்கும் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதோட இதில் கனெக்ட் பண்ணிட்டோம். நம்ம வந்து இதில் கட் பண்ணி ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணிட்டோம். அந்த ப்ரோக்ராம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் போடுறோம். இது நாளைக்கே அப்லோட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லோட் சைட் பார்க்க போகிறோம். இதுதான் லோடு. ஆக்சுவலாக இந்த பக்கம் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஃபேனு, ஒரு லைட்டு, இன்னொரு ஃபேனு, இன்னொரு லைட்டு, அதை வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிலேயோட 3 எண்டு இருக்கும். அந்த 3 எண்டில் சென்டரில் இருக்கிறது வந்து காமனு. இது வந்துட்டு நார்மலி க்ளோஸ்டு, இது நார்மலி ஓப்பனு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காமனில் ஒரு வயரு, நார்மலி ஓப்பனில் ஒரு வயர் எடுத்துகிட்டு ஒரு பல்பை வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோன்னா இந்த மாடியூலை வந்துட்டு நம்ம இந்த ஒரு மொபைல் ஆண்ட்ராய்ட் ஃபோனை வச்சு கனெக்ட் பண்ண போகிறோம். இதில் நம்ம வந்துட்டு ஆன் ஆஃப் அப்படி பண்ணுறது மூலமாக வந்துட்டு நம்ம வந்துட்டு இதில் கூட இருக்கக்கூடிய அவுட்புட்டை வந்து ஆனாவோ ஆஃபாவோ பண்ணிக்கலாம். அதாவது இதில் ஒரு லைட்டை கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் ரிலே சேனல் 1 ஆன் பண்ணும்போது லைட் ஆன் ஆகும், ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகும். இது வந்து கனெக்ட் டு த வேர்ல்டு வைடில் வந்துட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ செக் பண்ணி பார்ப்போம்.